அவங்க சிறந்த பாடகர். எப்போதும் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. வந்து வயதாகிவிட்டது என்பதை சின்ன குறைபாடு இல்லாமல் மிக சிறப்பான முறையில செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஹேமலதா அவர்கள் உங்களிடையே இப்போது ஒரு பாட்டு பாடுவார். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லாம் வாங்க சந்தோஷமா கொண்டாடலாமா? என்னுடைய கதையை சொன்னால் பெரும் கதை. அதாவது நான் வந்து 10 பேரோட பிறந்தேன். கந்தமன்ற கிராமத்தில் பிறந்தேன். நான் வந்து 2வது பொண்ணு. டிஸ்ட்ரிக்ட் 3வது பிறந்த நானே. அதனால எங்க அப்பா வந்து ஆண் பிள்ளை போலதான் என்னை வளர்த்தாங்க. நான் SSLC வரைக்கும் படிச்சு அட்டம்ப்ட், அந்த காலத்து அட்டம்ப்ட்ல எல்லா சப்ஜெக்ட் எழுதணும். எழுதி பாஸ் பண்ணி நான் ஸ்கூலே போக மாட்டேன். எனக்கு டான்ஸ், பாட்டு, கலைனா ஸ்கூல்ல என்ன நடக்குதோ எல்லாத்தையும் வின் பண்ணிடுவேன். எனக்கு அது ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. படிப்புல 0 மார்க்ஸ். அட்டம் எழுதி பாஸ் பண்ணேன். டைப் ரைட்டிங் கோர்ஸ் பண்ணேன். ஷார்ட் டைம் பாஸ் பண்ணேன். மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல 19 வயசு 18 வயசு இருக்கும். பாய் சர்வீஸ்ல வந்து டியூட்டி ஜாயின் பண்ண தனியவன் போஸ்ட். 40 பேர் இடையில வந்தா நான் அதை சொல்லிட்டேன். நான் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் தான் பார்த்தாங்க. இந்த பொண்ணு எல்லாத்தையுமே வின் பண்ணும்போது அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த மைதானத்தை தான் வச்சாங்க. பெரிய பண்ணு, சோடா பண்ண பண்ணி ஃபர்ஸ்ட் பண்ணை சாப்பிட்டு தான் ஓடணும். அதை நான் தான் வின் பண்ணேன். இசிலிக்காரு நான் தான். இன்னமும் நான் தான் பண்ணினேன். நான் பெரிய நான் சொல்லக்கூடாது. இருந்தாலும் பொதுவாக மற்ற பெண்களுடைய பேரை நான் சொல்ல. பெண் என்பவர் பெற்றோரை நினைவில் சுமந்து, கணவனை இதயத்தில் சுமந்து, குழந்தையை கருவில் சுமந்து, குடும்ப பாரத்தை தலையில் சுமந்து, இவை அனைத்தும் சுகமான சுகமேற்று சிரித்து கொண்டே செல்பவர் தான் பெண்கள். ஓகேவா? சாதனைகளோடு சரித்திரம் படைக்க கடவுளால் படைக்கப்பட்ட கற்பக நிஜம் மகளிர். அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது மகளிர் தினம் பாட்டு ஒன்று பார்த்தேன். அதை பதிவு எழுதினதுக்கு பார்த்தாவே பாடினேன். பெண்மை என்பதே மென்மை, அதில் உள்ளது தாய்மை. அற்புதம் பெண்களுக்கு படிப்பதற்கு அந்த காலம். இந்த தடைகளை மீறி நம் நாட்டின் மகளிர் பல சாதனைகள் புரிந்து வெற்றடைந்துள்ளார்கள். இப்ப பாட்டு பாடலாமா? யாரா இது வீடியோ எடுங்க. வானம் என்ன தூரம் என்ன, வானம் என்ன தூரம் இல்லை, மகளிர் இங்கு ஒன்றா சேர்ந்தாலே வாசல் கூட்டி கோலம் போடும் மகளிர். ஆனால் வானம் ஏறி விண்ணில் பாயோமே, அடுப்பை மூட்டி சமைத்து போடும் மகளிர் என்றாலும் இங்கே அணுவை பிறந்து ஆக்கம் செய்வோமே, கல்வி சாலை கப்பதி எழுதி செல்வோமே, எண்ணம் எழுதும் எண்ணம் என்றும் தாங்கி செல்வோமே. பெண்கள் நாட்டி கண்கள் என்று அறிய